ஸோ வந்து இதனோட ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இந்த vlog. ஸோ ஓசாக்கா பக்கத்தில் கட்சோஜின்னு ஒரு ஷ்ரைன் இருக்குது, அங்கே தான் வந்தேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப். சென்னையிலையும் சரி எங்கேயுமே நான் தனியாலாம் ரொம்ப போனது கிடையாது. ஸோ இது மவுண்டன் ட்ரெக்கிங், அதனால் அத்வைத்தை கூட்டிகிட்டு வரல. அவங்க அப்பா ரீசெண்டாக வந்து பார்த்து போகலாமா ஓகேவா அப்படின்லாம் பார்த்து சொன்னாங்க. ஸோ ரூட்டெல்லாம் வந்து எப்படி போனால் ஷார்ட்டாக இருக்கும், எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க அப்பா வந்து ரீசெண்டாக பார்த்துட்டு வந்து சொன்னார் என் ஹஸ்பண்ட். ஸோ வந்து அவருடைய கைடன்ஸில், கூகுள் மேப்போட ஹெல்ப்பில் நான் வந்து பத்திரமா கட்சோஜி வந்து சேர்ந்துட்டேன். ஸோ ஓசாக்கா வந்தால் கண்டிப்பாக வந்து கட்சோஜி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ ஓசாக்காலேருந்து இது 20 கிலோமீட்டர்ஸ். மார்னிங் 9:15 வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஸோ ரூட் எப்படின்னா, போகிறப்போ டேரெக்டாக கட்சோஜி போகிறோம். ஸோ ஜேஆர் ட்ரெயின் தான். ஸோ இங்கேருந்து நம்ம பென்தென்சோலேருந்து ஹொமாச்சி, அதாவது நார்மலாக லூப் லைனில் போவோம் இல்லையா. ஸோ வந்து இந்த வாட்டி சுவோ லைனில் ஹொமாச்சி ஸ்டேஷன், அங்கே வந்து லோக்கல் ட்ரெயின் போயிட்டு அங்கேருந்து மிதோசுஜி லைன், அங்கே வந்து மினோ கான்யூன்னு டேரெக்டாகவே மினோவுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது லோக்கல். ஸோ அதில் ஏரியாச்சு. எந்த ட்ரெயின் போனாலும் ப்ரையாரிட்டி சீட் எங்கே இருக்குதுன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து அதுவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த மொமெண்ட்டில். ஸோ மினோ கான்யோ அந்த ஸ்டாப்லேருந்து வெளியில் வந்த உடனே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப். ஸோ அங்கே வந்து கட்சோஜிக்கு டைரக்ட் பஸ்ஸு 26 மினிட்ஸு. ஸோ அது எப்படின்னா 1 hour ஒன்ஸ் பஸ்ஸு. வீக்கெண்டில் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கும். பட் அந்த பஸ் வந்து நான் தான் லாஸ்ட்டாக ஏறினா, பயங்கர கூட்டம் வீக்கெண்டுங்கிறதுனால நின்றுட்டு போக மட்டும்தான் இடம் இருந்தது. கொஞ்சமாக ஓரமாக நின்றுட்டு போனோம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து மவுண்டில் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கொடைக்கானல் மூணாரில் இருக்கிற மாதிரி நிறைய ஹேர்பின் பென்ஸு. ஸோ அதில் வந்து பஸ் டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் கட்சோஜி வாசலில் பார்க்கிங்லேயே விட்டுரும் இந்த பஸ்ஸு. ஸோ இதான் நம்ம கட்சோஜி டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாம்ப் கார்டு கொடுப்பாங்க. அந்த போஸ்ட் கார்டில் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய கியூ அன்றைக்கி நின்றுட்டு இருந்தது. ஸோ இந்த டெம்பிளில் வந்து அந்த போஸ்ட் கார்டு ரொம்ப ஃபேமஸ். அதாவது எப்படின்னா, ஒரு போஸ்ட் கார்டு இருக்கும், அது நம்ம போகிற ஒரு ஸ்பாட்லேயும் வந்து ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். ஸோ இட் இஸ் லைக் 6 or 7 பிளேசஸில் போய் நம்ம அதை ஸ்டாம்ப் பண்ணணும், அந்த மாதிரி அது. ஸோ அது வந்து இந்த டெம்பிளில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ வெளியே வந்து பார்க்கிங்கில் ட்ராப் பண்ணிட்டாங்க பஸ்ஸில். அங்கேருந்து எதிர வந்த உடனே ஒரு ஃபிட் ஷாப் மாதிரி இருந்தது. அங்கே வெண்டிங் மிஷின்ஸ் இருந்தது, அதோடய வந்து சுவினியர் ஷாப்பும் இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கினேன். ஸோ இட்ஸ் லைக் 500 Yen அடல்ட்டுக்கு. ஸோ வாங்கி QR ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்த உடனே அந்த என்ட்ரன்ஸில் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தேன். ஸோ இதோட கார்டனு அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும், நிறைய ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸ்டெப்ஸில் வந்து ஏறி போய் ஒரு குட்டி ஷ்ரைனையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லிட்ரலி நிறைய நடக்கணும். ஸோ டெம்பிள் ஃபுல்லாக அங்கங்கே வேரியஸ் சைஸஸில் வந்து தர்மா டால்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கட்சோஜியில் ரொம்ப ஃபேமஸ். இந்த நம்ம எங்கே கூகுள்லையோ இன்ஸ்டாலையோ எங்கே கட்சோஜி பற்றி பார்த்தாலும் இந்த டால்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஒரு விஷயம் வேண்டிட்டு அங்கே வர விசிட்டர்ஸ் வந்து வைக்கிற டால்ஸ் தான் அதெல்லாம். ஸோ டெம்பிள் ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ டெம்பிளை நம்ம சுற்றி போகிறப்போ நிறைய டயட்டி இருக்கும். ஒரு டயட்டிக்கும் ஒரு ரீசன் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. அதை பற்றி அங்கே வெளியே இருக்கிற அந்த போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடெக்டர்ஸ் மாதிரி,
அதாவது எவ்ரி டயட்டிங் இருக்கிற எல்லாமே வந்து லாஸ்ட் சோல் இல்லை ப்ரொடெக்டர் அந்த மாதிரி, இல்லை ஒருத்தரோட மெமரிக்காக வந்து கிஃப்ட் பண்ணது, அந்த மாதிரியான டயட்டிஸ் தான் எல்லாமே. ஸோ வரவங்க பிப்பெல்லாம் கட்டுவாங்க. ஏதாவது ஒரு குழந்தைய மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஞாபகத்தமாக அதில் பிப்லாம் கட்டுவாங்க. ஸோ அதுதான் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ வெளியில் வந்தோன்னா நிறைய இடத்துல அழகாக அந்த குட்டி தர்மா டால்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளேயே வந்து ஒரு ஷாப் இருக்குது. நம்ம அங்கே வந்து அங்கேருந்து வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம விஷ் நடந்த உடனே கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை அப்படியே வச்சுட்டும் போகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் கோயிலுக்குள்ளே ஆஃபர் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த கடையில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் தான் மேக்ஸிமம் தர்மா டால்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, அதாவது இந்த தர்மா டால்ஸ் வந்து போதி தர்மனை ரெப்ரசன்ட் பண்ணும், ஃபவுண்டர் ஆஃப் ஜென் புத்திசம். ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு விஷ் மேக் பண்ணி இந்த தர்மா டால் வாங்கணும். அதாவது ஒரு கண் இருக்கிற தர்மா டால் வாங்கி இப்போ நம்ம ஒர்க்கில் சக்சீட் பண்ணணும்னு நினச்சா அந்த டால் வாங்கியிருந்தோம்னா நம்ம ஒர்க் பிளேஸில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ இது வந்து இட் கிவ்ஸ் அஸ் ஸோ மச் ஆஃப் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் வந்த உடனே அந்த இன்னொரு மிஸ்ஸிங் கண்ணை வரைஞ்சி திரும்ப கொண்டு வந்து கோவிலில் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பர்பஸ்க்காக வேண்டி வச்ச டால்ஸ் தான் இதெல்லாம். ஸோ என் ஹஸ்பண்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு விஷ் மேக் பண்ணி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அங்கே போய் வச்சுட்டு வரணும். அது நடந்த அப்புறம் ஸோ சோலோவாக போகிறதுனால வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே நானே தான், ஃபோட்டோ எடுத்துக்கிறது, செல்ஃபி தான் ஃபுல்லாக. ஸோ சில பிளேசஸில் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், பட் ஸ்டில் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடாக ஃபீல் பண்ணேன். அதனால் செல்ஃபி தான் ஃபுல்லாகவே ட்ரிப்பில். பட் மற்ற பிளேசஸை நிறையா ஃபோட்டோ எடுத்தேன். நான் என்ன ஃபோட்டோ எடுத்ததுக்கு பதிலாக சுற்றி இருக்கிற வியூஸை நிறையா ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ எங்கே போனாலும் ஒரு 4-5 குட்டி தர்மா டால்ஸ் இருக்கும். 3-4 சேர்த்து வச்சுருப்பாங்க. பார்க்க வந்து க்யூட்டாக இருக்கும் நடந்து போகிறப்பெல்லாம். ஸோ நம்ம அப்படியே பீக்கில் இருந்து அப்படியே மெதுவாக இறங்கி கீழே வரும் ஸ்லோப்பில். ஸோ வந்து இது அங்கே சும்மா ஒரு குட்டி ஃபவுண்டன் மாதிரி. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற டால்ஸில் வந்து அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷனோட பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து டெம்பிள்குள்ளே இருக்கிற டோரி கேட்ஸ். இது வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த டோரி கேட் பக்கத்தில் இருந்து அந்த டெம்பிளோட ஃபுல் வியூ இது. ஸோ நான் அப்படியே வந்து ஸ்டாம்பெல்லாம் எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸிட்டு. இங்கே தான் ஆக்சுவலாக போகிறப்பையோ டிக்கெட் வாங்கணும். என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோஸ் டியூரிங் த ட்ரிப் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி செல்ஃபீஸ் தான் இருக்கும். 2-3 ஃபோட்டோ மட்டும் நான் கேட்டு எடுத்து கொடுத்தாங்க. பட் மோஸ்ட்லி அங்கங்கே பார்த்து க்யூட் மூமெண்ட்ஸ், அப்புறமா வந்து செல்ஃபீஸ் தான். ஸோ இதுதான் அந்த போஸ்ட் கார்ட். ஸோ நிறையா பர்பஸ்க்கு அப்புறமா வந்து நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் வந்து தர்மா டால்ஸ் இருக்கும். பட் இந்த குட்டி வெர்மிலியான் கலரில் இருக்கிறது தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது.